அண்ட் ஒவ்வொரு நாளும் தேவனோடு கிட்டி சேரும்படியாக உங்களை அன்புடன் அழைக்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. வார்த்தையை உங்களுக்கு உண்மையாக்கி தேவன் கொடுப்பாராக. May the Lord bless you. நாம் செய்திக்கு முன்பாக நம் கண்களை மூடி ஒரு நிமிஷம் அப்படியே அமர்ந்த வண்ணமாக கர்த்தாவே என்னோடு பேசும். கமான், ஆண்டவரே என்னோட பேசும், ஆவியானவரே என்னோட பேசும். எனக்கு உங்கள் வார்த்தையை பிரயோஜனமாக்கி கொடுத்தரலும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமேன். சில நேரங்களில் பிரச்சனை வரும்போது கலங்கிடும். என்ன செய்யறதுன்னே தெரியல. எந்த மனுஷங்க கிட்ட ஓடுறது? யார் நம்மளை விடுவிக்க கூடும்? யார் நம்மளை தூக்கி எடுப்பாங்க? யார் நம்ம சோர்வுலேருந்து நம்மளை தைரியப்படுத்த முடியும் என்று அங்கலாய்க்கக்கூடிய ஆத்துமாக்கள் அநேக பேர். சில நேரங்களில் நானும் அதில் ஒன்று தான். சில பாரங்கள் வந்து என் மனதை தொடும்போது, லார்ட் யார்கிட்ட போவோம்? உங்களை தவிர எங்களுக்கு யாருமே இல்லை. சில நேரத்தில் யோசிப்போம், ஏன் இந்த மாதிரி நடக்குது? நான் ஞானம் இல்லாமல் நடந்துட்டேனோ? நான் தப்பு பண்ணிட்டேனோ? ஏதோ ஒரு இடத்துல கர்த்தருக்கு விரோதமான காரியம் செஞ்சிட்டேனோ? என் புத்தி சரியில்லை, நான் இதை செஞ்சிருக்கக்கூடாது, நான் அதை செஞ்சிருக்கக்கூடாது, இதை பண்ணியிருக்கக்கூடாது என்று பல முறை அடித்து கொண்ட காலங்கள். உங்களில் அநேகர் அப்படியாக கஷ்டப்படுகிறீர்கள். கஷ்டம், வேதனை, பயம். யார்கிட்ட போகிறதுனே நமக்கு தெரியல. ஒவ்வொரு நாளும் பயத்தினால நம் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். ஆனால் கர்த்தர் சொல்றார், அவர் பெரியவர். ஆமென். அவர் பெரியவர். அவர் நித்திய கன்மலையானவர். ஆபத்து காலத்தில் அவர் நகைக்க மாட்டார். உனக்கு கை கொடுக்கிற தேவன் இருக்கிறார். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலிருந்து பார்வோன் கிட்ட இருந்து மோசேயால் வெளியே கொண்டு வரப்பட்டார்கள். அப்படியே வந்துட்டே இருக்காங்க. சிவந்த சமுத்திரம் வருது நடுவில். பார்வோன் சொல்லிட்டாரு, உன் ஜனத்தை நீ கூட்டிட்டு போயிடு அப்படின்னு. ஆனால் மனசு கேட்கல. அவன் இருதயம் கடினமாச்சு. தேவன் அவன் இருதயத்தை கடினப்படுத்தினார். சில நேரங்களில் உன்னோட எதிரியோட இருதயத்தை தேவன் கடினப்படுத்துவார். எதற்காண்டி கடினப்படுத்துவார் என்றால், உன் தேவன் எவ்வளோ வல்லமையுள்ள தேவன் என்பதை நிரூபிப்பதற்காண்டி. ஆமென். நம்மோடு இருப்பவர் பெரியவர் என்பதை நிரூபிப்பதற்காண்டி. சில நேரங்களில் ஒரு சில பிரச்சனைகள், ஒரு சில நமக்கு எதிரே வரக்கூடிய மக்கள்களை ஆண்டவர் கடினப்படுத்துவார். பயந்துராதீங்க, நம்ம தேவன் தான் ஜெயிப்பார். ஆமென். கிரேட்டர் இஸ் ஹி தட் இஸ் இன் us. நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். கடந்து போயிட்டே இருக்கும்போது செங்கடல் வந்துருச்சு. செங்கடல் முன்னாடி வந்து மக்கள் நின்றுட்டாங்க. செங்கடலை எப்படி தாண்டது? முடியாத காரியம், மனுஷனால் கூடாத காரியம். திரும்பி பார்க்குறாங்க, பார்வோனோட சேனை பின்னாடி வந்துட்டே இருக்கு. மக்கள் மிகவும் பயந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. மோசே பார்த்து சொல்றாரு, நீங்க பயப்படாதீங்க, நீங்க பயப்படாதீங்க. ஏன் பதறீங்க? இன்றைக்கு தேவன் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை நீங்கள் பார்ப்பீர்கள். இந்த யுத்தம் கர்த்தருடையது. ஆமென். உனக்கு வரக்கூடிய எந்த யுத்தமாக இருந்தாலும், எந்த போராட்டமாக இருந்தாலும், வாழ்க்கையில் யாருமே உதவி செய்ய முடியாது என்ற சூழ்நிலையில் நீ நிற்பாய் என்றால், ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், இந்த யுத்தம் ஒன்று இல்லை மகளே, ஒன்று இல்லை மகனே, என்னுடைய யுத்தம். I will fight your battle. Hallelujah. God will fight your battle. If you believe, நீ நம்பினால் தேவன் உன் யுத்தத்தை செய்வார். Only thing you have to believe him. அவரால் செய்ய முடியும் என்பதை நீ நம்ப வேண்டும். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன்.
அவர் ஒருபோதும் பச்சபாதம் பார்க்கிற தேவனே அல்ல. வந்தார். ஆண்டவர் மோசேட்ட சொன்னார், கோலை உயர்த்து, சமுத்திரத்துக்கு நேரா தூக்கு, ஏன் சும்மா இருக்க, உன் கோலை நீட்டு, சமுத்திரத்தை ரெண்டா பிளந்து விடு, என் மக்கள் வெட்டாந்தரையில் நடந்து போவார்கள். ஆமென். என்னங்க ஒரு நிமிஷத்துல மோசே ஒரு சாதாரண மனுஷன், ஆனால் தேவனால் அழைக்கப்பட்டவன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர், திக்குவாயி, சரியா பேச தெரியாது. ஆண்டவர் சொன்னார், உன் கையில் என்ன இருக்கு மோசே? ஒரு கோல் தான் இருக்கு, போதும் போ, இது உனக்கு போதும், என் ஜனங்களை மீட்டு கொண்டு வர்றதுக்கு இந்த கோல் போதும். நடந்து போறாங்க. கர்த்தர் சொன்ன மாதிரியே, மோசே சொன்ன மாதிரியே, இன்று காண்கிற எகிப்தியை நீ ஒருபோதும் காண மாட்டாய். ஆமென். இன்று பார்க்கிற சத்ருவை நீ ஒருபோதும் பார்க்க போறதே கிடையாது. ஆண்டவராகிய இயேசு இன்றைக்கு உனக்கு சொல்லுறார், நீ பார்க்கிற உன்னுடைய சத்ருவா இருந்தாலும், உன்னுடைய பயமா இருந்தாலும், உனக்கு எதுவாக இருந்தாலும், இனிமே ஒருபோதும் நீ அதை பார்க்க போவதில்லை. அதை நான் பெற்றுக்கொள்கிறேன் என்றால் ஒரு கை தட்டி ஆண்டவருக்கு சந்தோஷமா, நான் பெற்றுக்கொள்றேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. You will receive it. எப்பவுமே தேவனுடைய வார்த்தை வரும்போது ஒன்று ஆமென் சொல்லி பெற்றுக்கொள், இல்லைன்னா அல்லேலூயா சொல்லி பெற்றுக்கொள், இல்லைன்னா கரங்களை தட்டி பெற்றுக்கொள். நீ பெற்றுக்கொள்வாய். You will receive. அதே மாதிரி தான் கோலியாத் வந்து 40 நாள் இரவும் பகலும் வந்து கத்திட்டே இருக்கான், என் கூட சண்டை போட வாங்க. இஸ்ரவேலில் ஒருத்தம் கூட இல்லையா, வாங்க. எல்லா சவுலோட படையும் பயந்து நிக்குது. தாவீது போறாரு. ஈட்டினாலும் பட்டயத்தினாலும் ரட்சிப்பவர் என் தேவன் இல்லை. ஆமென். போலீஸ் ஸ்டேஷனோ அதிகாரமோ நீதித்துறையோ நீதி செய்ய முடியாத நீதியை உன் தேவன் செய்து உனக்கு காமிப்பார். ஆமென். எவ்ரிபடி வில் ஃபெயில். எல்லாரும் தோத்துடுவாங்க. நம் தேவன் தோக்கவே மாட்டார். ஆமென். என்றைக்கு தோத்து மாட்டார். He will never fail. உன் வாழ்க்கையில் நீ அவரை நம்புவாய் என்றால் கர்த்தர் உனக்கு பெரிய அடைக்கலமாய் இருப்பார். ஆமென். சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு பெரிய அடைக்கலமாய் இருப்பார். போறான், தைரியமா சொல்றாரு, இந்த யுத்தம் கர்த்தருடையது, இன்னைக்கு உடனே தேவன் என் கையில கொடுப்பார். இவ்வளோ பெரிய ராட்சசங்க, குட்டியோண்டு பையன், நீ ஈட்டியோடு பட்டயத்தோடு வர, நான் சேனைகளின் கர்த்தரோடு வர. ஆமென். அவனோடு இருந்தவர் பலமுள்ளவர். கர்த்தரை நம்புற ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவன் பெரிய பலனாய் இருப்பார். அதனால தான் தாவீது சொல்லுவார், உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலையும் தாண்டுவேன். ஏன்? தேவன் என்னோடு இருக்கிறார். ஆமென். எத்தனை பேருக்கு தேவன் என்னோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கை இருக்கு? அல்லேலூயா சொல்லுங்க. ஏன் நான் சொன்னதா சொல்லுவீங்களா? கர்த்தர் உங்களோட தான் இருக்கிறார். சொல்லுங்க, கர்த்தர் என்னோட தான் இருக்கிறார். அவர் கோலும் தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிற தேவன் என்னோட தான் இருக்கார். ஆமென். பயப்படாத. டோன்ட் ஃபியர். நானும் கலங்கின காலங்கள் உண்டு, கலங்குற நேரங்கள் கூட உண்டு, இப்போ கூட உண்டு. பட் நேர போய் முட்டி போட்டு அழுவேன், அப்பா உங்களை விட்டால் எனக்கு யாருமே இல்லை, நான் தப்பு பண்ணினா மன்னிச்சிடுங்க, புத்தி கொடுங்க, எங்களை விடுதலை செய்யுங்க. கர்த்தர் நம்மளை விடுதலை செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். பிலீவ். ஆண்டோடைய வார்த்தையை நம்புங்க, இந்த சத்தியத்தை நம்புங்க, இதில் சொல்கிற ஒரு வார்த்தையும் நம்புங்க, அப்படியே ஆகும். என்னுடைய வார்த்தை ஆம் என்றும் ஆமேன் என்றும் எழுதப்பட்டிருக்கு. இதை சொல்லுங்க. உங்கள் சூழ்நிலை வரையில் இந்த வார்த்தையை சொல்லுங்க. இந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. இந்த வார்த்தையை தீவிரமாக தேவன் நடப்பிப்பார் என்று எரேமியா 1:12 எழுதியிருக்கு. அதே மாதிரி ஏசாயா 40:8
என்னுடைய வசனம் என்றென்றைக்கும் நிலைக்கும் என்று எழுதப்பட்டிருக்கு. டோன்ட் ஃபர்கெட். நம் தேவன் வார்த்தையாக இருக்கிறார். ஆமென். நம் தேவன் வார்த்தையாக இருக்கிறார். 2 நாளாகமும் 14வது அதிகாரத்துக்கு நாம் திருப்பிக் கொள்வோம். இங்கே ஆசா ராஜா இருக்கார். அவரை பற்றி 2வது வசனத்தில் என்ன எழுதியிருக்குன்னா, ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையும் ஆனதை செய்தான். ஏன் கர்த்தருடைய பார்வையில் நன்மையும் செம்மையானதை நாம் செய்ய வேண்டும்? கர்த்தரின் பலன், கர்த்தரின் அடைக்கலம், கர்த்தரின் கோட்டை சொல்லி உன் வாழ்க்கையில் அதை நிஜமாக்க வேண்டும் என்றால் நீ நன்மையும் செம்மையானதை தேவனுக்கு நேராக செய்ய வேண்டும். ஆசா அதை செஞ்சார். அதை அவன் செய்தபடினாலே இவனுடைய நாட்களில் தேசம் 10 வருஷம் மட்டும் அமெரிக்கா இருந்தது. சமாதானமாக இருந்துச்சு, சண்டை இல்லை. நமக்கு சண்டை வேணாமா? கர்த்தருக்கு முன்னாடி நன்மையும் செம்மையானதை செய்ய ஆரம்பிங்க. நம்ம எல்லையை சுற்றி சமாதானம் இருக்கணுமா? கர்த்தருடைய பார்வைக்கு முன்னாடி நன்மையானதையும் செம்மையானதையும் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அவர்களுடைய கட்டளைகளை நம் வாழ்க்கையின் மையமாக கொண்டு வாழ வேண்டும். And then there will be a peace. உன்னோட பார்டர்ஸில் ஆண்டவர் பீஸ் கொடுப்பார். எந்த சண்டையும் வராது. அப்படியே சண்டை வந்தாலும் கர்த்தர் யுத்தம் செய்வார். ஆமென். ஏன் பயப்படுறீங்க? டோன்ட் ஃபியர். அவன் என்ன பண்ணான்? அப்படி உபாகமம் 6வது அதிகாரத்தில் எழுதியிருக்கு. எடுத்துக்கிட்டீங்களா? 18வது வசனத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, ஏன் நன்மையும் செம்மையுமானதை செய்யணும்னா, நீ நன்றாய் இருப்பதற்கு. நான் நல்லா இருக்கணும்னு எல்லாருமே நினைப்போம். நாம் நல்லா இருக்கணும்னா நன்மையும் செம்மையானதை கர்த்தருடைய பார்வைக்கு முன்பாக செய்ய வேண்டும். 2வது 19வது வசனத்தில் என்ன எழுதியிருக்குன்னா, உன் சத்துருக்களை எல்லாம் உன் முகத்துக்கு முன்பாக துருத்தி விடுவதற்கு. ஒரு எதிரி முன்னாடி நிற்க கூடாதபடி தேவன் துரத்த வேண்டும் என்றால் கர்த்தருக்கு முன்பாக நீ நன்மையானதையும் செம்மையானதையும் செய்ய கடவாய். 3வதாக 24வது வசனத்தில் என்ன எழுதியிருக்குன்னா, உயிரோடு காப்பதற்கு. இன்னைக்கு நம்ம உயிரோட விழுங்க போறோம் பிசாசு. நம்மளை உயிரோட தேவன் காப்பாற்றுவதற்கு கர்த்தருக்கு முன்பாக நன்மையானதையும் செம்மையானதையும் நாம் செய்ய தவறி போகக்கூடாது. 3வது வசனத்தில் அவன் என்ன செய்தான்? அந்நிய தேவர்களின் பலிபீடங்களையும் மேடைகளையும் அகற்றி சிலைகளை உடைத்து விக்கிரக தோப்புகளை வெட்டி தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும் நியாய பிரமாணத்தின்படி கற்பனையின்படி செய்யவும் யூதாவுக்கு கற்பித்து. முதலாவது அவன் செய்த காரியம் என்னவென்றால், ஒரு அரசனாக தன் நாட்டில் உள்ள எல்லா விக்கிரக தோப்புகளையும் வெட்டி போட்டான். ஒரு குடும்ப தலைவனாக, ஒரு மகளாக, ஒரு மகனாக, ஒரு குடும்ப தலைவனாக, ஒரு ஆபீஸை மேனேஜ் பண்ணக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, நீ முதல்ல இருக்க வேண்டிய இடத்துல, உன்னோட இருதயத்தில், உன்னோட குடும்பத்தில் நீ செய்ய வேண்டிய காரியங்கள், தேவனுக்கு பிடிக்காத விக்கிரகங்களை முதல்ல வெட்டி போடு. நீ வெட்டி போடுவாய் என்றால் உன் எல்லை எங்கிலும் தேவன் சமாதானத்தை கட்டளையிடுவார். போராட்டம் உனக்கு இருக்காது. கர்த்தர் உன் போராட்டங்களை எல்லாத்திலையும் உனக்கு அமைதி கொடுப்பார். தேவனுக்கு பயப்படணும். கர்த்தருக்கு பயப்படுற மனுஷங்களோட வாழ்க்கை இப்படிதான் இருக்கும். அவங்க எல்லையை சுத்திலும் தேவன் சமாதானத்தை கட்டளையிடுவார். ஆமென். அது மட்டும் இல்லை, 4வது வசனத்தில் கற்றுக் கொடுக்கிறான். தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், அவர் கற்பனைக்கு கை கொள்ளுங்கள். மனைவி கணவனுக்கு சொல்ல வேண்டும், கணவன் மனைவிக்கு சொல்ல வேண்டும். தாய் தகப்பனார் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். இது தேவனுக்கு விரோதமான காரியம். நீதி செய்ய வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்பணிஞ்சு அடங்க வேண்டும் என்று நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். ஒரு தலைவனாக அவர் கற்றுக் கொடுத்தார். ஒரு ராஜாவாக மக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்.
ஒரு மனைவியாக நீ உன் பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்கிறாயா? ஒரு தகப்பனாக உன் பிள்ளைக்கு நீ கற்றுக் கொடுக்கிறாயா? ஒரு மூத்தவனாக இளையவனுக்கு கற்றுக் கொடுக்கிறாயா? ரொம்ப முக்கியமான விஷயம். உன்னுடைய நண்பர்களுக்கு நீ கற்றுக் கொடுக்கிறாயா? ஏன்? உன் நண்பனோட எல்லையில் சமாதானம் இருக்க வேண்டும், உன் நண்பனுக்கு அமைதி இருக்க வேண்டும் என்றால் தேவனுக்கு பயப்படும்படியாக அவனுக்கு சொல்லிக் கொடு. இது நம்ம மேல விழுந்த கடமை. He taught them. தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும் நியாய பிரமாணத்தின்படி கற்பனையின்படி செய்யவும் யூதாவுக்கு கற்பித்து தான் மட்டும் வாழல. அவனுக்கு அவன் தேசம் அமைதியாக வாழணும், என் வீடு அமைதியாக வாழணும், நம்ம வீடு தேவனுக்கு பயப்படணும், தேவனுடைய நியாயப்பிரமாணக்கு கீழ்ப்படியணும்னு சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்க வரணும். இதை செய்ய கற்றுக்கணும். அப்படி செஞ்சீங்கன்னா தேவன் நமக்கு அமைதியை தான் கட்டளையிடுவாரே கண்டு போராட்டத்தை கொடுக்க மாட்டார். ஆமென். உன் வாழ்க்கையில் போராட்டத்தை கொடுக்க மாட்டார். போராட்டம் நமக்கு வருதுன்னா எங்கேயோ நம்ம மிஸ் ஆகிட்டோம், எங்கேயோ தேவனை துக்கப்படுத்தியிருக்கோம், எங்கேயோ தேவனுடைய நியாயப்பிரமாணங்களுக்கு விலகி வாழ்ந்திருக்கிறோம். அதனால தான் நம்ம கஷ்டப்படுறோம். அண்ட் யூதாவுடைய எல்லா பட்டணங்களும் இருந்து மேடைகளையும் விக்கிரகங்களையும் அகற்றினான். அவனுக்கு முன்பாக ராஜ்யம் குவைட்டாக இருந்துச்சு. எப்படி இருக்கும் பாருங்க, ஒரு ராஜ்யம் அமைதியாக இருக்குன்னா எவ்வளோ பெரிய விஷயங்க. உன் குடும்பம் அமைதியாக இருக்க வேண்டும் என்றால் நீ தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படி. தேவனுக்கு முன்பாக நன்மையானதையும் செம்மையானதையும் மாத்திரம் செய். இது என் தேவனுக்கு பிடிக்காதா, நான் செய்ய மாட்டேன். இது வார்த்தைக்கு விரோதமான காரியமா, நான் செய்ய மாட்டேன். இந்த மாதிரி தேவனை நீ பிரியப்படுத்துகிற மனுஷனாக இருந்தாய் என்றால் கர்த்தர் கட்டாயமாக உன் எல்லைகளில் அமைதியை கொடுப்பார். ஆமென். அண்ட் கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டதினால் அந்த வருஷங்களில் அவனுக்கு விரோதமாக யுத்தம் இல்லாதிருந்தது. யாருமே அவனுக்கு எதிர்த்து வரவே இல்லை. நீ கர்த்தருக்கு செம்மையானவனாக இருந்தா என்றால் உனக்கு எதிர்த்து வரவன் ஒருத்தனும் இருக்க மாட்டான். ஆமென். Nobody can stand against you. கர்த்தர் உன் பட்சத்தில் நிற்பார். கர்த்தர் உன் போராட்டத்தை அமைதியாக்குவார். He is Jehovah Shalom. சமாதானம் கொடுக்கிற ஆண்டவர். ஆசா தேவனுடைய நாமத்தை அறிந்திருந்திருப்பார். அவர்தான் வழி. அவருக்கு பயந்தா மட்டும்தான் என்னோட எல்லையில் அமைதி இருக்குன்னு அவருக்கு தெரியும். உன்னோட மனசில் சஞ்சலம், உன் மனசில் போராட்டம், உன் மனசில் பயம், உன்னை ஆராய்ஞ்சு பாரு. ஆண்டவர், எந்த இடத்துல நான் துக்கப்படுத்தியிருக்கேன், எந்த இடத்துல உங்களை காயப்படுத்தியிருக்கேன், எந்த இடத்துல உங்களுடைய நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக நடந்திருக்கிறேன், ஏன் போராட்டம் என் லைஃப்பில் வருது? லார்ட், எனக்கு அமைதி கொடுங்க, என்னை மன்னிச்சுட்டு இனிமேல் உங்கள் கற்பனைக்கு நான் கீழ்ப்படிவேன் என்று நீ சொல்வாய் என்றால் கர்த்தர் உன் எல்லா கஷ்டத்தையும் எல்லா போராட்டத்தையும் அமைதியாக மாற்றுவார். ஆமென். எஸ். 8வது வசனம். யூதாவிலே பரிசையும் ஈட்டியும் பிடிக்கிற நல்ல அமைதியாக போயிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் வந்துச்சு, இவங்கிட்ட இருக்கிற படைகள் பாதி படை தான் இருக்கு. ஒரு எதிரியை ஆண்டவர் அனுப்புகிறாரு. எதிரி வரான். அவர்களுக்கு விரோதமாக எத்தியோப்பியனாகிய சேரா 10 லட்சம் பேர்கள் சேர்ந்த சேனையோடு 300 ரதங்களோடு புறப்பட்டு மரேசா மட்டும் வந்தான். இவங்கிட்ட எவ்வளோ இருக்கு பாருங்க, 3 லட்சம் பேரும். பெஞ்சமினிலே கேடகம் பிடித்து வில்லை நாணேற்றுகிற 2,80,000 பேருமான சேனை ஆசாவுக்கு இருந்தது. பாதிக்கும் கம்மியாக தான் இருக்கு. ஆனால் எதிர்த்து வரவனுக்கு டபுளுக்கு மேலே இருக்கு. என்ன செஞ்சிருப்போம்? நம்மனா அங்கலாச்சிருப்போம். ஆசா அங்கலாக்கல, நேராக பக்கத்து நாட்டு ராஜா கிட்ட போய் பிச்சை எடுக்கல, நேராக போறாரு. யார்கிட்ட? தேவாதி தேவன் கிட்ட. 11வது வசனம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலம் உண்ணவனாகிலும் பலனற்றவனாகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எவ்வளோ உணர்ந்து வச்சிருக்கான் பாருங்க. என் தேவனுக்கு லேசான காரியம். பலம் உள்ளவனா இருந்தாலும் பலனற்றவனா இருந்தாலும் ஒன்றும் இல்லாதவனா இருந்தாலும் என் தேவனுக்கு இது லேசான காரியம் அல்லவா? எங்களுக்கு துணை நில்லும் ஆண்டவரே. உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்துக்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன்,
மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்று ஜெபம் பண்றான். நாம் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். கஷ்டங்கள் வரும்போது, துன்பங்கள் வரும்போது, மக்கள் எதிர்த்து வரும்போது தேவனுடைய வசனத்துக்கு முதல்ல போகணும். ஆண்டவர் என் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு எங்கே பேசியிருக்கிறார்? உங்களோட வாழ்க்கைக்கு தேவையான எல்லா பதில்களும் இந்த வேதாகமத்தில் இருக்கு. நான் அங்கலாய்த்தேன், ஆண்டவர் என்னோடு இதோடு பேசினார். இல்லைன்னா இன்னைக்கு நான் உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்துருக்க மாட்டேன். God spoke to my heart. எனக்கு எதிரிட்டு வந்தவர்கள், என்னை துன்பப்படுத்தினவர்கள், கஷ்டப்படுத்தினவர்கள், என் தேவன் உயிரோடு இருக்கிறார் என்று வாசிக்கும்படி செய்தார். அப்ப என்ன நடக்குது? கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்ததினால், கர்த்தர் முறியடித்தார். பார்த்தீங்களா? ஆசா முறியடிக்கல. வசனத்தை தெளிவா படிங்க. கர்த்தர் முறியடித்தார். உன் போராட்டம் முடிவுக்கு வர வேண்டும் என்றால் அது கர்த்தரால் மாத்திரமே கூடும். ஆமென். அது என்ன பிரச்சனையா இருந்தாலும் தேவன் அதுக்கு ஒரு முடிவை கட்டுவார். ஆசாவுக்கு முறியடித்ததினால் எத்தியோப்பியர் ஓடி போனார்கள். அடுத்த வசனத்தில் என்ன எழுதியிருக்குன்னா, கர்த்தருக்கும் அவருடைய சேனைக்கும் முன்பாக நொறுங்கி போனார்கள். நம் தேவன் சேனைகளின் கர்த்தர். ஆமென். அங்க தெளிவாக எழுதப்பட்டிருக்கு, கர்த்தருக்கும் அவருடைய சேனைக்கும் முன்பாக நொறுங்கி போனார்கள். ஆண்டவர் நொறுக்கி போடுவார். நம்புங்க. உன் எதிரி எப்பேற்பட்ட பலம் உள்ளவனாய் இருந்தாலும் தேவன் நொறுக்கி போடுவார். பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. சங்கீதம் 50வது அதிகாரம் 15வது வசனத்தில் என்ன எழுதியிருக்குன்னா, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், உன்னை தப்புவிப்பேன். எரேமியா 33:3 என்ன எழுதியிருக்கு? என்னை நோக்கி கூப்பிடு, நான் மறு உத்தரவு கொடுப்பேன். நமக்கு புரியவே புரியாது, எப்படிதான் இதில் நடக்க போறோம்னு யோசிப்போம். ஆனால் ஆண்டவர் ஸ்மூத்தாக முடிச்சிருவார். ஆமென். உன் காரியங்களை தேவன் லகுவாக முடிக்கக்கூடியவர். உனக்கு வேணா அது பெரிய கண்மலை மாதிரி இருக்கலாம், பெரிய கோலியாத்தை போல இருக்கலாம், பெரிய செங்கடலை போல உனக்கு முன்னாடி நிற்கலாம். ஆனால் தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், அவர் சேனைகளின் கர்த்தர், லேசா முடிச்சு உனக்கு நிம்மதி கொடுப்பார். ஆமென். தென் 15வது அதிகாரத்துக்கு போகும்போது தேவனுடைய ஆவி அசரியாவின் மேல் இறங்கியது. இங்கே எப்படி நமக்கு மேலே பிள்ளைங்க மேலே ஆவியானவர் இறங்குறாரு, அதே மாதிரி அந்த மனிதன் மேலே ஆவியானவர் இறங்குறார். நிறைய பேருக்கு சந்தேகம் இருந்திருக்கும், தூங்குறீங்க, நிறைய பேருக்கு சந்தேகம் இருந்திருக்கும். கர்த்தருடைய ஆவி ஒரு மனுஷன் மேலே இறங்கும். இறங்குமா இறங்காதா? இறங்கும். அந்த காலத்தில் தான் இறங்குறதில்லை, இந்த காலத்திலும் இறங்குது. ஆமென். ஆமாம், நிறைய பேர் ஆண்டவர் இறங்கி பேசும்போது சொன்னாங்க, இதெல்லாம் சும்மா போய் பேசுகிறாங்க. பைபிளில் ரெக்கார்ட் இருக்கு. பழைய ஏற்பாட்டிலையும் சரி, புதிய ஏற்பாட்டிலையும் சரி, ஆவியானவர் இறங்கி இருக்கிறது இருக்கு. ஸோ அவன் மேலே தேவன் இறங்கி பேசுகிறாரு. என்ன பேசுகிறாருன்னா, ஆசாவே, யூதா பெஞ்சமின் கோத்திரங்களில் சகல மனுஷரே கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தார் அவர் உங்களோடு இருப்பார். என்ன எழுதியிருக்கு? நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். எல்லாரும் சொல்லுங்க, நான் கர்த்தரோடு இருந்தால் அவர் என்னோடு இருப்பார். இன்னொரு முறை சொல்லலாமா? நான் கர்த்தரோடு இருந்தால் அவர் என்னோடு இருப்பார். பயப்படாதீங்க, நீங்கள் கர்த்தரோடு இருக்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். எல்லாரும் சொல்லுங்க, நான் அவரை தேடினால் அவர் எனக்கு வெளிப்படுவார். அவரை விட்டு விட்டீர்கள் ஆனால் அவர் உங்களை விட்டு விடுவார். சொல்லலாமா? நான் அவரை விட்டு விட்டேன் ஆனால், ஏன் கம்மியாக போகுது குரல்? நான் அவரை விட்டு விட்டேன் ஆனால் அவர் என்னை விட்டு விடுவார். அப்போ நம்ம பிடிச்சிக்கணும் அப்பாவை.
இல்லைப்பா, நீங்கள் வேணும்னு பிடிச்சிக்கோங்க, அவர் உங்களை கைவிடவே மாட்டார். சொல்லிட்டார்ல, நீ என்னை தேடினா நீ பார்ப்ப, நீ என்னை பிடிச்சிக்கிட்டா நான் உன்னை விட மாட்டேன் சொல்லிட்டாரு. இனிமேல் சொல்லுங்கள், நான் உங்கள் வார்த்தையை பிடிச்சிக்கிறேன், உங்களை பிடிச்சிருக்கேப்பா, நீங்கள் என்னை விட மாட்டீங்கப்பா. ஆமென். எஸ். 4வது வசனத்தில், தங்கள் நெருக்கத்திலே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திரும்பி அவரை தேடின போது அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார். ஆமென். அவங்க தேடினாங்க, ஆண்டவரே எங்களுக்கு வேணும், அவர் வெளிப்பட்டார். எப்படி வெளிப்பட்டார்? இதில் யுத்தத்தில் வெளிப்பட்டார். யுத்தத்தில் ஜெயம் கொடுத்து காமிச்சாரு, இதை நான் தான் செய்கிறேன். ஏன்? உன் படை ரொம்ப கம்மி, உன்னோட எதிரிக்கு இருக்கிற படை ரொம்ப பெருசு, உன்னால் சாதிக்க முடியாது ஆசா, ஆனால் நான் சாதிக்க வைப்பேன். ஆமென். இதுதாங்க ஆண்டவர். எகிப்தில் ஆண்டவர் 10 பிளேகை அனுப்புனார். பிளேகுனா தமிழில் கொள்ளை நோயை அனுப்புனார். ஏன் அனுப்புனார் தெரியுமா? அந்த 10லையும் அவங்களுக்கு ஒரு தேவதை இருக்குது. ரத்தம் ஒரு தேவதை, பேனு ஒரு தேவதை, தவளை ஒரு தேவதை. இது எல்லாத்துலேயும் நான் பெரியவன் என்பதை தேவன் நிரூபிக்கும்படியாக அந்த 10 கொள்ளை நோயை கொண்டு வந்தார். உன் வாழ்க்கையில் சறுக்கும், கவலைப்படாத, தேவன் உன்னோடு இருக்கிறார் என்பதை உன்னோட எதிரி பார்க்கும்படியாகவே தேவன் செய்வார். ஆமென். நம்ம தோத்தே போக மாட்டோம். அல்லேலூயா. சொல்லுங்க, நான் தோத்தே போக மாட்டேன், என்னோட இருக்கிறவர் பெரியவர். We will never fail. We will never fail. Then 11வது வசனம், தாங்கள் கொள்ளையிட்டு ஒட்டி கொண்டு வந்தவைகளில் ஆசா என்ன பண்ணுறார் பாருங்க. அந்நாளிலேயே 700 மாடுகளையும் 7000 ஆடுகளையும் கர்த்தருக்கு பலியிட்டு, ஒன்றும் கூட வச்சுக்கலங்க, அப்படியே கொண்டு வந்து தேவனுக்கு நன்றி செலுத்துறாரு பாருங்க. இவ்வளோ பெரிய யுத்தத்தை எங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்க ஆண்டவரே, நீங்கள் ஒரு மனுஷன் மேலே இறங்கி எங்ககிட்ட பேசுகிறீங்க, நான் உத்தமனாக நடந்துக்குவேன், அப்படியே கொண்டு வந்து பலி கொடுக்குறாரு. பிச்சையாக பலி போடலை. இதுதாங்க கர்த்தருடைய மனுஷன். தேவனுக்கு பயப்படக்கூடிய மனுஷன் அவனோட பலியில் தெரிஞ்சிடும், கர்த்தருக்கு கொடுக்கிற காணிக்கையில் தெரிஞ்சிடும் நீ உத்தமனா உத்தமன் இல்லையா என்று. பலியிட்டுட்டு என்ன சொல்றாரு பாருங்க, தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்மாவோடும் தேடுவோம். சிறியோர் பெரியோர் ஸ்ரீ புருஷர் எல்லாரிலும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தேடாதவன் எவனோ அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று ஒரு உடன்படிக்கையை செய்து மகா சத்தத்தோடு கெம்பீரத்தோடும் பூரிக்கைகளோடும் எக்காலத்தோடும் கர்த்தருக்கு முன்பாக ஆணையிட்டார்கள். சத்தியம் பண்ணுனாங்க. என்ன சத்தியம் பண்ணுனாங்க? முழு இருதயத்தோடு தேடுவோம். நேரம் கரைச்சா தேடுவோம் இல்ல, டியூட்டி இல்லைன்னா தேடுவோன்னு சொல்லல, முழு இருதயத்தோடு தேடுவோம். முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு அவரை தேடுவோம் என்று ஆணையிட்டார்கள். தங்கள் முழு இருதயத்தோடும் ஆணையிட்டு தங்கள் முழு மனதோடும் அவரை தேடினார்கள். கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டு சுற்றுப்புறத்தாரால் யுத்தமில்லாதபடிக்கு அவர்களை இளைப்பார பண்ணினார். ஸோ தப்பு எங்கே இருக்குது? சில டைம் நம்மக்கிட்ட தான் இருக்குது. நம்ம முழு இருதயத்தோடு அவரை தேடாததுனால, முழு ஆத்மாவோடு அவரை தேடாததுனால, சரியாக அவருக்கு பயப்படாததுனால நம்ம எல்லைகளில் அங்கே இங்கே பிரச்சனைகள், கஷ்டங்கள், கசப்புகள், சண்டைகள். ஆனால் இவங்க பாருங்க, இவங்க கர்த்தருக்கு ஆணையிட்டு கொடுத்தார்கள். அப்பா நாங்கள் இனிமே உங்கள் நியமங்களுக்கு கீழ்ப்படிவோம், முழு இருதயத்தோடு உங்களை தேடுவோம் ஆண்டவரே. எப்படிப்பட்ட மக்கள்! இந்த சபை அப்படிப்பட்ட மக்களால் நிறைஞ்சிருக்க வேண்டும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் நான் கேட்கிறேன், நீங்கள் அப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தரை முழு மனதோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு அவரை தேடக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும்.
அவரில் அன்பு கூறுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் 10 கட்டளைகளை 2 கட்டளையாக மாற்றினார். உன் தேவனாகிய கர்த்தரை நீ முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு அன்பு கூர்வாயாக. 2வது கற்பனை, உன்னை போல உன் அயலானை நேசி. உன்னை போல அவனை நேசி. பாருங்க, அவரோட கற்பனைக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சோன்னா எதுவுமே நம்ம கிட்ட வரும். வாடை நம் கூடாரத்தை அணுகாது. ஆமென். வாடை நம் கூடாரத்தை அணுகாது. கடைசி வசனம், ஆசா அரசாண்ட 35ஆம் வருஷம் மட்டும் 35 இயர்ஸ் யுத்தம் இல்லாது இருந்தது. ஆமென். பாருங்க, நல்லதை கண்டுக்கிட்டார். நல்லதை கண்டுக்கிட்டார். கர்த்தர்கிட்ட எப்படி இருந்தால் நமக்கு அமைதி கிடைக்கும்ன்றதை ஆசா புரிஞ்சு வந்தார். ஸோ உங்கள் குடும்பத்தில், உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்களை சுற்றி பிரச்சனைகள் வரும்போது கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். நம்ம ஏசாயா 26:3 திருப்பிக்கலாம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன். உறுதியா, எனக்கு அப்பா போதும், என் அப்பா என் யுத்தத்தை செய்வார், என் அப்பா எனக்கு எல்லையை சுற்றிலும் சமாதானத்தை கொடுப்பாரு, நிம்மதி இல்லாத என் மனசுக்கு தேவன் நிம்மதி கொடுப்பார்னு நீ அவரை உறுதியாய் பற்றி கொள்கிற மனதை உடையவனாய் இருந்தால், உண்மையே நான் நம்பியிருக்கிறபடினால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வார். He will give you abundant peace. இந்த பூரண சமாதானம் தேவன் மட்டும்தான் உங்களுக்கு கொடுக்க முடியும். தேவன் மட்டும்தான் எனக்கு கொடுக்க முடியும். வேற யாருமே கொடுக்க முடியாது. சங்கீதம் 146:3 என்ன எழுதியிருக்குன்னா, தாவீது தன் அனுபவத்தை சொல்றாரு. பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனையும் நீ நம்பாத. அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார், கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலை செய்கிறார், பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார். ஆமென். நான் ஒரு பரதேசி. என்னை போல ஒரு பரதேசிகள் இங்கே இருப்பீர்கள் என்றார். சொல்லுங்க, பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுவார். சொல்லுங்க, அவர் சொல்லியிருக்கிறார், அவர் செய்வார். ஏசாயா 54:14 என்ன எழுதியிருக்குன்னா, கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாது இருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகாது, பயப்படாத. அப்பா சொன்ன வார்த்தை இது. நீ பயப்படாத, அது உன் கிட்டவே வராது. இன்றைக்கு பயந்து வந்தவங்களா, இனி நான் பயப்பட மாட்டேன்னு அப்பா கிட்ட சொல்லுங்க. நீங்க இருக்கீங்க ஆண்டவரே எனக்கு. ஆமென். அது உன்னை அணுகாது என்று தேவன் சொல்லுகிறார். யோவான் 14:27 என்ன சொல்லியிருக்குன்னா, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். ஆண்டவர் வச்சுட்டு போயிட்டார் ஏற்கனவே. உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஆமென். பயப்படாதீங்க, இங்கே கலங்காதீங்க. ஏற்கனவே அந்த சமாதானத்தை உங்களுக்கு வச்சுட்டு போயிட்டேன். அந்த சமாதானம் எனக்கு இருக்குன்றவங்களா ஒரு ஹல்லேலூயா சொல்லி வாங்கிக்கலாமா? ஹல்லேலூயா. அந்த பெரிய சமாதானம், பூரண சமாதானம் நமக்கு வச்சிருக்கிறார் ஆண்டவர். கலங்காதீங்க, பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க. ஆண்டவர் சொல்லியிருக்கார்ல, கட்டாயமாக நமக்கு செய்வார். ஆமென். அண்ட் பிலிப்பியர் 4:6 என்ன எழுதியிருக்குன்னா, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடைய கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் எனக்கு தெரியப்படுத்துங்கள். 7 அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலாக பல பேர் பல ஆலோசனைகளை அவங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் இதை பேசியிருக்கலாமே, அதை செஞ்சிருக்கலாமே, அப்படி பண்ணியிருக்கலாமே, இப்படி பண்ணியிருக்கலாமே. நான் இன்னைக்கு சொல்கிறேன், ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லா புத்திக்கும் மேலாக தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் காத்துக்கொள்ளும். இந்த நிமிஷம் நீ பற்பல கவலைகளோடு வந்திருந்தாலானால், பலர் சொல்ற வார்த்தைகள் உன் மனசை போட்டு குழப்பிக்கொண்டு இருக்குமானால், தேவ சமாதானம் உன்னோட இருதயத்தையும் எண்ணங்களையும் ரைட் நவ் நிரப்பு. God will fill you with his peace. ஏற்கனவே உனக்காண்டி அப்படிப்பட்ட சமாதானத்தை தேவன் வைத்து விட்டு போயிருக்கிறார்.
நான் பெற்றுக்கொள்கிறேன் ஆண்டவரே சொல்லு. உங்கள் சமாதானத்தை நான் பெற்றுக்கிறேன் ஆண்டவரே. I receive it Lord. You tell I receive it Lord. You will receive it right now. எரேமியா 20வது அதிகாரம் 12வது வசனத்தில் என்ன எழுதியிருக்குன்னா, நம்மளால் போராட முடியாது. அந்த வசனத்தை மட்டும் நான் கடைசியாக படித்து முடிக்கிறேன். எந்த போராட்டத்தையும் நம்மளால் போராட முடியாது. எல்லாரும் நம்மளை ஏமாத்துறவங்க தான் இந்த உலகத்தை சுற்றி இருக்கிறாங்க. கரெக்டா? ஆனால் கர்த்தர் நமக்காண்டி போராடுவார். கர்த்தர் உன் யுத்தத்தை செய்வார். ஸோ இங்கே 22:12 என்ன எழுதியிருக்குன்னா, அவன் இனி எரேமியா 20வது அதிகாரம் என் காரியத்தை உம்மிடத்தில் சாட்டி விட்டேன். ஆமென் சொல்லுங்க. என் காரியத்தை உம்மிடத்தில் சாட்டி விட்டேன். பிரச்சனை இருக்கிறவங்க சொல்லுங்க. பிரச்சனையே இல்லாதவங்களுக்கு இது தேவையே கிடையாது. பிரச்சனையை சந்திக்கிறவங்க தைரியமா சொல்லுங்க, என் காரியத்தை என் தேவனிடம் சாட்டி விட்டேன். அவர் எளியவனுடைய ஆத்துமாவை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவிக்கிறார். ஆமென். எளியவங்க நாங்க, துப்பு கெட்டவங்க, எங்களுக்கு யாருமே இல்லை, எங்களை ஆதரிக்கிறவங்க யாருமே இல்லை, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க யாருமே இல்லை. ஆண்டவர் இன்னைக்கு உன்னை பார்த்து சொல்கிறார், நீ எளியவனாக இருக்கலாம், எளியவனுடைய ஆத்துமாவை பொல்லாதவர்களின் கைக்கு தேவன் தப்புவிக்க வல்லவர். ஆமென். உன்னை தப்புவிப்பார், உன்னை விடுவிப்பார், உனக்கு துணை நிற்பார், உன் யுத்தத்தை அவர் செய்வார். நீ சும்மா நின்று பாரு. மோசே சொல்கிறார், நீங்கள் சும்மா நின்று பாருங்க, கர்த்தர் உங்களுக்காண்டி யுத்தம் செய்தார். ஆமென். நமக்காண்டியோ தேவன் யுத்தங்களை செய்வார். கண்களை மூடி ஜெபிக்கலாம்.